பிரபல காமெடி நடிகர் போண்டாமணி திடீர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ எதனால போண்டாமணி மரணம் அடைஞ்சாரு? போண்டாமணிக்கு ஏற்பட்ட நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரபல காமெடி நடிகர் போண்டாமணி இலங்கையை சேர்ந்தவர். இவர் பாக்யராஜ் நடிப்பில் வெளியான பவுனு பவுனு தான் படத்தின் மூலம் ஒரு சிறந்த வேடத்தில் நடித்து தமிழில் அறிமுகமானார். அதன் பிறகு முத்து, முறைமாப்பிள்ளை, பாரதி கண்ணம்மா, சுந்தரா டிராவல், திருமலை, ஐயா, சச்சுன், தாமிரபரணி, குசேலன், படிக்காதவன், வேலாயுதம் போன்ற 150க்கு மேற்பட்ட படங்கள்ல குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் நடிச்சிருக்காரு. இலங்கையை சேர்ந்த இவர் சினிமா கனவோடு சென்னை வந்தாரு. சென்னை வந்து காசே இல்லாம பல வறுமைகளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில இடம் பிடிச்சாரு. இவருடைய பெயர் கோத்தீஸ்வரன். இவர் சினிமால தன் பேரை மாற்றி வைக்கணும்னு சொல்லி போண்டாமணின்னு தன் பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்காரு. போண்டாமணி கடந்த சில வருடங்களாக சிறுநீரக கோளாறு காரணமாக சிகிச்சை எடுத்துட்டு இருந்தார். அதுலேயும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இவருடைய 2 சிறுநீரகமும் செயலிழந்து போனது. அதன் பிறகு சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையான ஓமந்தூரார் மருத்துவமனையில் இவர் சிகிச்சை பெற்று வந்தார். ஸோ இவருடைய நிலையை பார்த்த தமிழ்நாடு அரசாங்கம் இவருக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவ்வளோ போண்டாமணி சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பார். அதெல்லாம் வைரல் ஆனிச்சு. அதை பார்த்துட்டு ரஜினி, விஜய் சேதுபதி, தனுஷ் மற்றும் பல சினிமா பிரபலங்கள் அவருக்கு வந்து உதவி பண்ணாங்க. சிம்பு அவருடைய பையனுடைய படிப்பு செலவை ஏற்றிருக்கிறதா சொல்லி ஒரு அறிக்கையை கூட வந்து வெளியிட்டாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்திலிருந்து மீண்டு ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு போன போண்டாமணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் நேற்று இரவு தனது வீட்டில் மயங்கி கீழே விழுந்து மரணம் அடைஞ்சிருக்காரு போண்டாமணி. அவருடைய 2 சிறுநீரகமும் செயலிழந்தது தான் அவர் இறப்புக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ போண்டாமணி வடிவேலு காம்பினேஷனில் வந்த பல காமெடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரையுமே வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே போல் விவேக்குக்கும் போண்டாமணிக்குமே வந்து நல்ல நட்பு இருக்கு. அவர் கூட விவேக் மட்டும் இருந்திருந்தா எனக்கு இப்போதைக்கு உதவி பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியிட்ட வீடியோவில் ரொம்பவே எமோஷ்னலாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்படி ஒரு நல்ல காமெடி நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதில் சிறுநீரக கோளாறு காரணமாக உயிரிழந்திருக்கார். ஸோ போண்டாமணியை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? அவர் நடித்த படங்களில் உங்களை கவர்ந்த காமெடி எது? அப்படிங்கிற கருத்தை கவலை லீவ் பண்ணுங்கள்.